அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான கடக ராசியில் குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி. அதிசார பெயர்ச்சி அப்படின்னா, குரு சாதாரணமாக செயல்படக்கூடிய வேகத்தை விட அதிவேகமாக செயல்படக்கூடிய இந்த நிகழ்வை தான் குரு அதிசார பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரு பகவான் இது வரைக்கும் மிதுன ராசியில் கடந்த மே மாதத்திலிருந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை சுமார் ஒரு 48 நாட்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சியானது நடைபெறவிருக்குங்க. இந்த காலகட்டங்களில் குரு பகவான் கடக ராசியில் தன்னுடைய உச்ச நிலையை அடைகிறாருங்க. ஸோ அந்த உச்ச கிரகம், அதாவது கடக ராசிக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில் மேஷராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சிறப்புகள் மற்றும் அற்புதங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேஷராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபர்கள், மிகவும் தைரியத்தோடும் துணிச்சலோடையும் ஒரு சில காரியங்களை செய்து முடித்து அதிலே வெற்றி காணக்கூடிய நபர்களும் இந்த மேசராசி அன்பர்கள் தான். சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப துணிச்சல் மிக்கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கிறதுல பர்ஃபெக்ட் காட்டக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு. இந்த நபர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியானது 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஸோ அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் சுகஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய வீடுங்க. அதாவது வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகனங்கள், இந்த ஆரம்ப கல்வி சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய இடத்துல பயிற்சி அடைகிறார். ஸோ இது வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மிதுனத்தில் இருந்தாருங்க. ஸோ அதில் இருந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கும். சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அந்த காரியத்தை கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்க முடியாத ஒரு சில சூழல் அப்படிங்கிறது வந்திருக்கும். எடுத்த காரியங்களில் சில தடைகள் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அது எதுக்கு உண்டான டைம் அப்படிங்கிறது ஒரு நேரத்தை எதிர்நோக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் தொடங்கக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய தன்மை. உதாரணமாக உங்களுடைய வேலை அமைப்பு. ஸோ வேலையை நிறைய நாளாக நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள் இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன், அதுலேயும் சரியான விதத்தில் எனக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ நான் சில காரியங்கள் எதிர்நோக்கிட்டு இருக்கேன். வெளியூர் அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகளுக்கெல்லாம் எனக்கு சில தடைகள் அப்படிங்கிறது கொடுக்குறது, கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையாமல் இருக்குங்க. அந்த அமைப்பு அப்படிங்கிறது இந்த அதிசார பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கும். ஸோ உதாரணமாக நீங்கள் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குண்டான காலகட்டங்கள் தான் இந்த நிகழ்வுகள். இந்த டைமில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த சில தடைகள், வேலை ரீதியாக இருந்து வந்த பண தடைகள் அப்படிங்கிறது, ஏன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அதில் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லாமல் இருக்குங்க. ஒரு ப்ரொஃபஷனலேருந்து இன்னொரு வேலைக்கு சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே இதை விட நான் சேலரி அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஒரு சில பெரிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்நோக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நிறைய பேருடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கு. எல்லார்கிட்டையும் உதவி கேட்டிருப்பீங்க, அந்த உதவி கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும். கேட்ட இடத்துல கேட்டபடி உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. எதெல்லாம் வீக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது வேலை சம்மந்தப்பட்டவர்களுக்கு, உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நிறைய சேலரி இன்க்ரிமெண்ட் வரதுக்கான சான்சஸ், அதே நேரத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான எல்லா யோகமும் இந்த காலகட்டங்களில் நடக்குங்க. அடுத்து தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள், தொழிலில் நிறைய மந்த நிலைகள் இருக்குங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், அது சரியான விதத்தில் என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல, அதுக்கு தேவையான நிதி தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது இருக்குது. நேரங்காலங்கள் சூழ்நிலைகள் எனக்கு எதுவுமே சாதகமாக அமையல, கூட இருக்கிறவங்க நிறைய துரோகம் பண்ணிட்டாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுற அப்படிங்கிற பேரில் எனக்கு நிறைய இழப்புகளை ஏற்படுத்தி விட்டாங்க, என்னை நிறைய ஏமாற்றிட்டாங்க. ஸோ என்னால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. எந்த காலகட்டங்களை தொடங்கலாம் அப்படிங்கிறதான ஒரு சிறிய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு
புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பும், தொழில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலுங்க. அதே நேரத்தில் எல்லாருடைய சப்போர்ட்டுகள், அதாவது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள், உங்களுடைய தாய் தகப்பனாராக இருக்கலாம், அல்லது உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது பெண் எடுத்த இடத்துலையோ பெண் கொடுத்த இடத்துலையோ உங்களுக்கு சில சாதகமான சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஸோ நிதி தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையும். நினைச்ச காரியங்களை நினைச்சபடி நடத்துறதுக்கான யோகங்கள், தொழிலில் சில புதிய நுணுக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள், நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க, நிறைய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ தொழில் ரீதியாகவும் சரி, வேலை ரீதியாகவும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ திருமணம் சார்ந்த தடைகள், இது வரைக்கும் இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்றும் சரியான விதத்தில் செட் ஆகவே இல்லைங்க. நிறைய அலைன்ஸ் பார்த்துட்டோம். சில நேரத்தில் இந்த திருமணத்து மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத அளவுக்கு போகுது. எத்தனை வாட்டி தான் பார்க்குறதுங்க. நிறைய இடத்துல பெண் பார்த்தாச்சு, நிறைய மாப்பிள்ளை பார்த்தாச்சு, எதுவுமே சரியான விதத்தில் அமையலை. கூட இருக்கிறவங்க பேரண்ட்ஸே கூட நல்ல விதத்தில் சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வரக்கூடிய வரன்கள் அப்படிங்கிறது இல்லை இதை விட வசதியாக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோங்க, எங்கள் பொண்ணுக்கு இதை விட ஒரு நல்ல இடத்துல வந்து சம்மந்தம் பார்த்துட்ருக்குறோன்னு சொல்லி வரக்கூடிய வரன்கள் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி கழித்து போயிட்டு இருந்திருக்கோம். அந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. இந்த சுகஸ்தானம் அப்படிங்கிறது நமக்கு தேவையான சில வரன்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஸோ நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண பந்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறையுங்க. கல்யாணம் பண்ணிட்டோம், எல்லா விஷயத்துலையுமே கரெக்டான நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிட்டு இருந்தோங்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ண முடியல, அவங்களுக்கு தேவையானது என்னால் வாங்கி கொடுக்க முடியல, நிறைய விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படும். நினச்ச இடத்துக்கு போயிட்டு வரதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. பெண்ணுக்கு அதாவது வரன்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வரன்கள் கரெக்டாக அமையும். அதே நேரத்தில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சில லைஃப் அப்படிங்கிறது தான் எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமையலை, ஸோ அந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்துட்டேன், புதுசாக ஒரு வாழ்க்கையை தேடிட்டு இருக்கிறேன், அந்த வாழ்க்கை எனக்கு கரெக்டான விதத்தில் அமையுமா, இல்லை மறுபடியும் பழையபடியே அதே மாதிரி சூழ்நிலைகள் எனக்கு ஏற்பட்டுருமா, ஏன்னா அந்த கசப்பான வாழ்க்கையிலேருந்து நான் வெளியே வந்து இப்போ தான் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறேங்க. இந்த நேரத்தில் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்னோடய வாழ்க்கையில் மீண்டும் நான் பழைய நிலைக்கே போயிடுவேன். ஸோ அதனால் எனக்கு ஒரு நல்ல வரன்கள் அப்படிங்கிறது அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக புதிய வரன்கள் உங்களை தேடி வருங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். இது வரைக்கும் பிரிந்திருந்த தம்பதிகள் கூட ஒன்று சேருவதற்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லாங்க. என்ன காரணம்னே தெரியலைங்க. நல்லா தான் போயிட்டு இருந்தது. நல்லா ஒரு காலத்தில் வந்து நல்லா ரெண்டு பேத்துக்குள்ளே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, நல்லா லவ் பண்ணிட்டு இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே நல்ல அன்பு அக்கறையும் பாசத்தோடு இருந்துட்டு இருந்தோம். காரணமே தெரியாமல் இன்றைக்கி ரெண்டு பேருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. என்ன ரீசன்னே கண்டுபிடிக்க முடியலைங்க. நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டை சச்சரவுகள், நிறைய விஷயங்கள் அவங்கள நம்பி நான் ஏமாந்துட்டேங்க. இன்றைக்கி வந்து யாருமே இல்லாமல் தனிமரமாக நிற்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள், சொந்த பந்தங்கள் யாரும் சப்போர்ட் பண்ணல, பெற்றவங்களும் என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க. ஸோ நான் விருப்பப்பட்ட ஒரு நபரும் எனக்கு என்னை எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு தள்ளி போனதுனால என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரவே முடியல, அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது நான் அமைச்சிக்க முடியுமா, நான் எதிர்பார்த்த வாழ்க்கையை என்னை தேடி வருமானு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக இதுவரைக்கும் பிரிந்திருந்த நபர்கள் ஒன்று சேருவதற்கான சில வாய்ப்புகளும், கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்குங்க. நீங்கள் விருப்பப்பட்ட நபர் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்னா இந்த குரு பகவான். ஏன்னா இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், பட்டம், பதவி, திருமணம் போன்ற அனைத்து யோகங்களையும், கல்வி சம்பந்தப்பட்ட அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு. இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் உச்ச நிலையை அடையும் பொழுது கண்டிப்பாக தான் எதிர்பார்த்த சில மன வாழ்க்கை அப்படிங்கிறதோ, கல்வி சம்மந்தப்பட்டதோ, அல்லது ஒரு பட்டம் பதவியோ, ஒரு பொறுப்புகளோ உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்தபடியாக இந்த புத்திர பாக்கியம் தடைப்பட்ட நபர்களுக்கு குரு பகவான் என்று சொல்லக்கூடிய புத்திரர் சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடியவர். இது வரைக்கும் நிறைய வந்து அதாவது மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுங்க, ஸோ கருக்கலைப்பு ஏற்பட்டுருச்சு, குழந்தை பாக்கியம் இல்லாமல் வந்து இயங்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான அனைத்து யோகங்களையும் தரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது அதற்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல விதத்தில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்குங்க. வீடு வாங்கக்கூடிய யோகம் அப்படின்ட்டுருக்கட்டும், ஒரு வீடு கட்டி முடிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது, அந்த வீடு இது வரைக்கும் வந்து கட்ட முடியாமல் தடைப்பட்டு இருந்தால் அந்த தடைகள் நீங்கும். புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும், இடம் வாங்கக்கூடிய யோகம், வீட்டுக்கு தேவையான ஆடு மாடு கால்நடைகள் வாங்கக்கூடிய யோகம் கூட கண்டிப்பாக இந்த சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சத்தில் இருக்கும்போது சில பொருட்கள் உங்களை வீடு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்நோக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் இதை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு இது சாதகமான சூழல்.
சுமார் இந்த 48 நாட்களுக்குள்ளே நீங்கள் நினச்ச காரியங்களில் அடுத்தடி எடுத்து வைப்பதற்கான யோகத்தை கொடுக்கக்கூடியது. கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு காலேஜ் அட்மிஷன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. கல்வியில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஸோ கல்வி நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். கல்வி சம்மந்தப்பட்ட இந்த குரு பகவான் கல்வியில் ஒரு நல்ல மேன்மையை நீங்கள் நினச்ச காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கோ, நீங்கள் நினச்ச ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கோ, அல்லது காலேஜ் முடித்தவங்களுக்கு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக ஒரு வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் நிச்சயம் நடக்குங்க. ஸோ ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட இதுவரை இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. தோல் சம்மந்தப்பட்ட சில அலர்ஜிகள் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. வெயில் அதிகமாக சுற்றுறதோ அல்லது ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி ஏற்படக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சியானது குருவுடைய வேகம் சம்மந்தப்பட்ட சில நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் தான் இருந்த நிலையிலிருந்து மிக வேகமாக நகரக்கூடிய இந்த நிகழ்வு தான் அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் பணம் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய தடைகள், நீங்கள் வாங்கின கடனை அடைப்பதற்கான சில முயற்சிகள் கூட கண்டிப்பாக ஒரு நல்ல விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு தேவையான தொகைகள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி திசாபுத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சில முயற்சிகள் எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு சாதகமான சில சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.